மக்கதோனியா சபை கொடுக்கறதுல தாராளமா கொடுத்தான். உபத்திரவத்துல, வாரி வருத்தத்துல அவங்களே கொடுக்கறதுக்கு மனசார்ந்த சபை தான் கொரிந்து சபை. சரி, மக்கதோனியா சபை. மக்கதோனியா சபை ரைட்டா? இந்த சபைக்கு பேர் தான் மக்கதோனியான்னு பேர் வைக்கிறேன். அடுத்த ஒரு 2 நிமிடங்களுக்கு நீங்க மக்கதோனியா என்ற பெயரால் அழைக்கப்படுவீர்கள். உங்க பேர் என்ன? இல்ல அது மக்கதோனியா சபை. ஓகேயா? ரைட். இப்ப 1 தெசலோனிக்கர் முதல் அதிகாரம் 6-7. மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள சபைகளுக்கு மாதிரிகளானீர்கள். யாரு? யார் மாதிரிகளானது? யார் மாடலானது? அந்த விசுவாசிகள். சபை பேர் தெசலோனிக்கேயர். தெசலோனிக்கேயர் தானே எழுதுறாரு. இவர் அடுத்த 2 நிமிடங்களுக்கு தெசலோனிக்கேயர் என்கிற பெயரால் அழைக்கப்படுவார். இவர் இவருக்கு மாடல். புரிஞ்சுதா? மாதிரிகளான யாருக்கு? மக்கதோனியா விசுவாசிகளுக்கு இவர் என்ன ஆயிட்டாரு? எக்ஸம்பிளரி ஆயிட்டாரு. இவர் நல்லா கொடுக்கிறாரு. ஆனா இவர் என்ன பண்றாரு? உபத்திரத்துல வசனத்தை ரிசீவ் பண்றாரு, வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார். இவரு கொடுக்கிறவரை விட மாதிரியா மாறிடுவார். ஆமென். சரி, இப்போ அப்போ ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்டல்ஸ் சாப்டர் 17 verse 11. எந்த பட்டணத்தார்? சரி வாசிருங்க. அந்த பட்டணத்தார் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயிலே உள்ளவர்களை பார்க்கிறோம் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அல்லேலூயா. எந்த பட்டணத்தார்? பெரோயா பட்டணத்தார். பெரோயா பட்டணத்தார் நற்குணசாலிகளா இருந்தாங்க. யாரா பார்க்கிலும்? தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் பெரோயா பட்டணத்தார் நற்குணசாலிகளா இருந்தாங்க. மக்கதோனியா சபையே நல்ல சபை. ஒரு பாஸ்டருக்கு கொடுக்கிறோம், தாராளமா கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஜோக் சொல்லுவாங்க, அவரு 3 பேர் தொலைஞ்சு போயிட்டாங்க. தொலைஞ்சு போயிட்டவன் போன் இல்லையே, இப்படி போவோம் தெரியலையா? அவன் ஒருத்தர் சொன்னா, இல்ல 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 நாங்க என்ன கண்டுபிடிக்க வந்துருவாங்க, எப்படியாவது வந்துருவாங்க. என்ன அப்படின்னா, மாச தோக்கம் பாஸ்ட் தசம்பாகம் கொடுக்கணும், பாஸ்ட் தேடி வந்துருவாரு. என்ன சும்மா ஜோக்குக்கு சொன்னேன். ரைட். மக்கதோனியா சபை, இந்த சபை எக்ஸம்பிளரியா மாறிட்டாங்க. இவங்களுக்கு ரோல் மாடல் ஆயிட்டாங்க. இவங்களை விட இவங்க பெட்டர் ஆயிட்டாங்க, நற்குணசாலிகளா மாறிட்டாங்க. ஏன்னா காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று வேத வாக்கியங்களை வாரந்தோறும் அல்ல தினந்தோறும் ஆராய்ந்து படித்து கீழ்ப்படிந்து தங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்திக் கொண்டபடினால் இந்த அரேபிய தேசத்தில் இருக்க எல்லா சபைகளுக்கும் நீங்க நற்குணசாலிகளா மாறணும்னா கேட்கிறவங்களா இருக்கக்கூடாது, எழுதுறவங்களா இருக்கக்கூடாது. கேட்கிறவர்கள் அநேகர். அப்படி ஃபில்டர் பண்ணா எழுதுறவங்க கொஞ்சம், அதுலயும் ஃபில்டர் பண்ணா அதை திரும்பி வீட்டுல போய் பார்க்கறது கொஞ்சம், அதை பார்த்து திருப்பி ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சு போறது ரொம்ப கொஞ்சம். அந்த கொஞ்சம் கூட்டத்துல உங்களை அடையாளப்படுத்திக்கலாம். இதுவே கொஞ்சம் கூட்டம் தான். கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. தேங்க்யூ பிரதர்ஸ். தேங்க்யூ. இனி உங்கள் பெயராலே அழைக்கப்படுவீர்கள்.